வணக்கம். நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள் 9/8/2025. உலகம் பற்களை பாதுகாப்பது எப்படி? இதோ பாருங்கள். பற்களை பாதுகாப்பது எப்படி? டாக்டர் பாலமுருகன். இந்த பாருங்க, பாலமுருகன், டாக்டர் பாலமுருகன். பார்த்துக்கங்க. பற்களை பாதுகாப்பது எப்படி பாருங்க. பாலமுருகன் டாக்டர், பேர் பாலமுருகன், அரசு ஆயுர்வேத மருத்துவர். ஃபோன் நம்பர் 9025744149, 9025744149. ஆரோக்கியமாக வாழ ஆரோக்கிய திட்டத்தில் தினசரி கடைபிடிக்க வேண்டியவைகளில் காலை தண்ணீர் பருகுவதை பற்றி பார்த்தோம். பின்பு மலம் கழித்தல் மற்றும் அதற்கான மருந்துகளை பற்றி பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டியது பல் துலக்குதல். பல் துலக்குதலுக்கு தந்த தாவணம் என்று பெயர். தந்த என்றால் பல், தாவணம் என்றால் அழுக்குகளை நீக்குதல் என்று பொருள். அவற்றை எவ்வாறு செய்வது என்று ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன? பல் விளக்க ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கிறதா? ஆம், ஆயுர்வேதம் என்பது ஆரோக்கியமாக வாழ மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை முதலில் எடுத்துரைக்கிறது. மேலும் மனிதன் அவர்களுடைய வாழ்நாளில் 32 தவறுகளை செய்யக்கூடாது என்று புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் 2வது தவறு பல் துலக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதாகும். எனவே பல் துலக்குதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்பவுமே நாங்கள்லாம் கூட காலையில் குளிச்சுட்டு பல்லு வலிக்கி குளிச்சுட்டு மேடையை தொடச்சிட்டு தான் அது ஒரு சாப்பாடு வைக்கிறது கூட. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க. அப்படியே தூங்கி எழுந்து அடுப்பை பற்ற வைக்கிறது ரொம்ப ஒரு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கொண்ட பாடம் அதெல்லாம். மேலும் இங்க பாருங்க. ஆம், ஆயுர்வேதம் என்பது ஆரோக்கியமாக வாழ மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை முதலில் எடுத்துரைக்கிறது. மேலும் மனிதன் அவர்களுடைய வாழ்நாளில் 32 தவறுகளை செய்யக்கூடாது என்பது புராணங்கள் கூறுகின்றன. அவற்றில் 2வது தவறு பல் துலக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதாகும். எனவே பல் துலக்குதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. மனித உடல் கருத்திற்கும் போது சில உடல் உறுப்பு அம்சங்கள் தாயிடமிருந்தும் சில உடல் உறுப்பு அம்சங்கள் குழந்தைகளிடமிருந்தும் தாயிடமிருந்தும் சில உடல் உறுப்பு அம்சங்கள் தந்தையிடமிருந்தும் வருவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பல்லானது தந்தையிடமிருந்து வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் 32 என்ற எண்ணிக்கையில் பல் இருப்பதாகும். அவற்றில் 8 பற்கள் நிரந்தரமானவை, மீதமுள்ள பற்கள் வீழ்ந்து முளைக்கக்கூடியவை என்றும் சராசரியாக ஒரு மனிதனுடைய பல்லின் நீளம் 2 அங்குலம் என்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பற்களை எவ்வாறு பராமரிப்பது என்று பார்ப்போம். மனித உடல் தங்கு தடையின்றி இயங்க சரியான அளவில் சக்தி தேவை. அந்த சக்தியை தருவது உணவுதான். மனித வாழ்க்கைக்கு உணவு இன்றியமையாதது. உடல் சக்தி செயல்படும் திறன், உடல் வளர்ப்பு, புத்தி கூர்மை இவை அனைத்தும் உணவை அடிப்படையாக கொண்டதே. ஆனால் மேற்கொண்ட பலன்களை பெற வேண்டுமெனில் உண்ட உணவு நன்றாக சீரடைய வேண்டும். அந்த சீரணம் பற்களிலேயே தொடங்கி விடுகிறது. ஆம், பெரிய கடினமான உணவுப் பொருட்களை சிறிய மென்மையான உணவுப் பொருட்களாக மாற்றி சீரமைக்குவதற்கு ஏற்றவாறு மாற்றி தருவது பற்களே. உயிர் வாழ அடிப்படையாய் இருக்கின்ற உணவை சீரமைக்க பயன்படும் பற்களை அதிக சிரத்தையுடன் பேணி காக்க வேண்டும் அல்லவா? மேலும் காண்போரை கவரவும் முக அழகிற்கு காரணமாயிருப்பது பற்களே. எனவே அவற்றிற்காகவும் பற்களை பராமரிக்க வேண்டும். இல்லையெனில் நோயின் வாசலாக வாய் அமைந்துவிடும். பற்களை நன்றாக துலக்குதல், நாக்கை சுத்தமாக வாய் கொப்பளித்தல் என்ற 3 வழிகள் மூலமாக பற்களை பராமரிக்கலாம். முன்பு எல்லாம் மலம் கழித்த பின்பு வேப்பங்குச்சியை கண்டு விரல் அளவுக்கு உடைத்து நுனிப்பகுதியை கடித்து துரிகையை ஆக்கி நொடி பொழுதில் பல் துலப்பானை டூத் பிரஷ் தயார் செய்து பல் துலக்குதல், நாவை சுத்தம் செய்தல் என்று 2-in-1 பயன்படுத்தினர். இந்த இயற்கை ஆர்கானிக் டூத் பிரஷை எப்படி டிசைன் செய்யலாம் என்பதையும்
வடிதுருவம் அதாவது வடி உருவம் பற்றிய ஆயுர்வேதம் தெளிவாக விளக்குகிறது. இயற்கை டூத் பிரஷ் 12 அங்குலம் நீளமுள்ளதாக இருக்க வேண்டும். நன்றாக பரிசெய்யப்பட்ட மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட குச்சியாக இருக்க வேண்டும். நுனி பகுதி நன்றாக நசுக்கப்பட்டு மென்மையானதாக இருக்க வேண்டும். அவற்றின் அளவு கண்டு விரலின் நுனிப்பகுதி பருமன் அளவிற்கு இருக்க வேண்டும். பற்குச்சி கோணல் இல்லாதவாறு கணுக்கள் இல்லாதவாறு நேராக இருக்க வேண்டும். மேலும் அக்குச்சிகள் துவர்ப்பு கார்ப்பு கசப்பு சுவை கொண்டதாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு நேர்த்தியாக இவ்வாறு செய்வது என்றால் குடும்பத்திற்கு தேவையானவை பொருத்தமாக செய்து பத்திரப்படுத்தி பல் துலக்கும் போது ஈரமாக மாற்றி பயன்படுத்தலாம். அவசர கதியான நவீனமயமான இக்காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? இந்த கேள்வி குறியில்லாத கேள்வியின் விளைவு நம் வீட்டு அருகில் கிடைக்கும். வேப்பங்குச்சி அயல் நாட்டுக்கு அனுமதி ஆகிறது. நம் நாட்டு பாரம்பரியம் அயல் நாட்டினருக்கும் தெரிகிறது, நமக்கு தெரிவதில்லை. சரி, பிறந்ததிலிருந்து பிளாஸ்டிக் பற்குச்சியை பயன்படுத்தி பாழாகி ஆயிடுச்சு. இப்போது அதாவது பாழாகியாச்சு. இப்போது பழகியாச்சு. பழகி ஆமா, சரி சரி, பிறந்ததுலேருந்து பிளாஸ்டிக் பற்குச்சியை பயன்படுத்தி பழகியாச்சு. அதாவது பிளாஸ்டிக்ல வருதுல ப்ரஷ்ஷு, அதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வேளங்குச்சியில் வந்து நீட்டாக அந்த வேளங்குச்சியில் எடுத்து பல்லு வளர்க்குவாங்க. இப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் பற்குச்சியை பயன்படுத்தி பழகியாச்சு. இப்போது வந்து இயற்கை பற்குச்சி என்றால் எப்படி? எப்போதுமே வேண்டாம், வாரத்தில் சில நாட்களாவது பின்பற்றலாமே. அவ்வாறு செய்யும் போது எல்லோரும் வேப்ப மரத்தை நாடினால் என்னாவது? அதற்கும் மாற்று வழியை ஆயுர்வேதம் கூறுகிறது. ஒரு படத்துல கூட அந்த வேப்பங்குச்சி வச்சு பயன்படுத்தி அது ஒரு பாட்டாவே பாடுவாங்க மீனாக்கா. ஆமா, வேப்ப மரத்தை நாடினால் என்னாவது? அதற்கும் மாற்று வழியை ஆயுர்வேதம் கூறுகிறது. பல் துலக்க வேப்ப மரம் மட்டுமில்லை, ஆலமரம், வேங்கை மரம், கருங்காலி மரம், புங்கை மரம், கருவேல மரம், நாயுருவி மரத மரம் போன்ற மூலிகைகள் எல்லாம் பல் துலக்க பயன்படுத்தலாம். மேற்கொண்ட மூலிகைகளை ஆராய்ந்தால் இவை அனைத்தும் பற்களில் உள்ள கிருமிகளை நோக்கி பற்களுக்கு வலுவை கொடுக்கக்கூடிய மூலிகை என்பது கூறப்படும். இவ்வளவு நன்மை கொண்ட பற்குச்சிகளை பயன்படுத்தாமல் கௌரவம் என்று கருதி பல்குச்சியை புறக்கணித்ததின் விளைவு பட்டி தொட்டி எங்கும் பெட்டிக்கடையில் பல வர்ணத்தில் தொங்கும் நவீன டூத் பிரஷ். சரி, எப்படி விளக்குவது என்றால் பற்களை மென்மையாக அதிக துரிதமில்லாமல் மௌனமாக பல்லை துலக்க வேண்டும். அதன் பின் பற்பசையை பயன்படுத்த வேண்டும். என்ன, இன்னும் பல் துலக்குதல் முடியவில்லையா? ஆமா, முடியவில்லை, இனிமேல் தான் இருக்கிறது. கேட்குறாங்க, இன்னுமா அந்த விஷயம் முடியலன்ட்டு. அதுக்கு இவர் சொல்றாரு, இது நாள் வரையிலும் பற்பசை பற்களுக்கு தான் என்று கருதி இருந்தோம். ஆனால் பற்பசை ஈறுகளுக்கு தானம், பற்குச்சி பற்களுக்கு பற்பசை ஈறுகளுக்கு என்கிறது. ஆயுர்வேதம் அதற்கு ஒரு பற்பொடி பால் மூலாவையும் வழங்கி உள்ளது. திரிபாலா நெல்லிக்காய், சுடுகாய், தாண்டிக்காய், திரிகடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிஜாதகா, இளவங்கப்பட்டை, ஏலக்காய், இலவங்கப்பத்திரி ஆகிய 9 மூலிகைகளையும் சம அளவு எடுத்து பொடி செய்து காற்று புகா வண்ணம் பத்திரைப்படுத்தி தேவைப்படும் போது தேவையான அளவு எடுத்து தேனில் குழைத்து பல் ஈறுகளில் மெல்ல மசாஜ் செய்வது போல் வட்ட வடிவில் தேய்த்த பின் வாய் கொப்பளிக்க வேண்டும். அது பாருங்க, பல்லு துலக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்க பாருங்க. திரிபலா பற்களில் ஏற்படும் இரத்த கசிவை போக்கும், பற்களின் உறுதி தன்மையை மேம்படுத்தும். திரிகடுகு வாயில் உள்ள சுரப்பிகளை தூண்டும். திரிஜாதகா வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்கும். தேன் வாய் புண்ணை குணமாக்கும். மேலும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல்லை துலக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். பற்கள் பளிச்சிட வேண்டும் என்பதற்காக அடிக்கடி பல்லை தேய்த்து துப்பினால் தான் திருப்தி அடைகின்றன. இது பற்களுக்கு நல்லதல்ல. தினம் ஆரம்பம், அதாவது காலை வேளையில் சாப்பிட்டவுடன் பற்களை துலக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது ஆயுர்வேதம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவது இயல்பாகிவிட்டது. சிலர் 4 வேளை சாப்பிடுவார்களும் உண்டு. அப்போ 4 வேளை பல் துலக்க வேண்டுமா? இல்லை, பொதுவாக ஒரு நாளைக்கு காலை மாலை என 2 வேளை பல்லை துலக்கலாம். சாப்பிட்ட பின்பு நன்கு வாய் கொப்பளிக்க வேண்டும். அப்போது தூய்மையான அழுக்குகள் அற்ற நகங்கள் இல்லாத ஆள்காட்டி விரலை கொண்டு பற்களை மெல்ல தேய்த்து ஈர்களை
மெல்ல வருடுவதின் மூலம் சுத்தமாக செய்து கொள்ளலாம். சாப்பிட்ட அவசரத்தில் சாப்பிட்ட உதவி புரிந்து பல்லையும் ஈறுகளையும் இட்டி கொண்டு குத்துவது போல, அதாவது ஈட்டி கொண்டு குத்துவது போல தேய்க்கக்கூடாது. இதனால் ஆதாயம் குறைவு, சேதாரம் அதிகம். அதான் ஒருத்தங்க அப்படியே நல்லா தேய்ச்சி நல்லா இது பண்ணுவாங்க, அது குத்தினா வந்து பிளட் வந்துடும். இயற்கை பற்குச்சிகளை கொண்டு பற்களை விலக்கி ஆயுர்வேத பற்பசை கொண்டு ஈறுகளை மெல்ல தேய்த்து விரலுக்கும் ஈறுகளுக்கும் ஒரு ஆத்ம தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலம் நரம்புகளும் நன்கு தூண்டப்படும், நொதிகளும் நன்கு சுரக்கும் என்பதில் ஐயமில்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆர் மோகனா.